வேந்தரின் வினாமுற்றத்திற்கு நேரில் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். கடைக்கோடி மக்கள் மனதில் எழும் வினாக்களுக்கு அரசியல் தலைவரிடம் மற்றும் முக்கிய பிரமுகரிடம் விடைகளை பெறும் முயற்சி வினாமுற்றம். இன்றைய வினாமுற்றத்திற்கு சிறப்பு விருந்தினராக வருகின்ற சட்டமன்ற தேர்தலை நடத்த இருக்கின்ற தலைமை தேர்தல் அலுவலர் திரு ராஜேஷ் லக்கானி அவர்கள் நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். அவரை வினாமுற்றத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம். முதலில் தேர்தல் கமிஷன் சம்பந்தப்பட்ட வினாக்களுக்கு போகிறதுக்கு முன்பாக உங்களுடைய குடும்ப பின்னணி, நீங்கள் ஐஏஎஸ் ஆனது பற்றி ஒரு சிறிய தகவல் சொன்னால் ஒரு நேரலுக்கு என்ன பொதுவாக பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளிடமோ முக்கிய பெருமக்கள் கேட்கும் பொழுது அந்த சம்மந்தப்பட்ட இதை மட்டும் கேட்குறோம். பட் அதை தாண்டி இந்த மாதிரியான ஒரு பர்சனல் விஷயங்களை பேசுறதுங்கிறது ஒரு இனிமையான ஒரு நிகழ்வு. அது கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் பிறந்த இடம் போபால், மத்திய பிரதேஷ் மாநிலத்திலேருந்து ஒரு இடத்து போபால். அப்பா ஒரு ஆசிரியர். ஸோ அந்த மாநிலத்தில் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அங்கங்கே நம்ம படித்தோம். காலைல ப்ரைமரி எஜுகேஷன், மிடில் ஸ்கூல், அதெல்லாம் நிறைய ஊரில் படித்து முடித்து கடைசியில் ஒரு ராய்ப்பூர்னு சொல்லி இப்போ சத்தீஸ்கர் மாநிலம், அப்போது மத்திய பிரதேஷ் நிறைய ஊர்லன்னா மத்திய பிரதேஷ்குள்ளேயே சொல்கிறேன். மத்திய பிரதேஷ் ஸ்கூலில் அப்போ எங்கெங்கே ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிட்டு இருந்ததோ அந்தந்த இடத்துல நம்ம ஸ்கூல் மாறி அந்த ஊருக்கு மாறி போயிட்டு இருந்தோம். அப்போ ஒரு ப்ளஸ் அப்போ நான் 12th 10+2 கிடையாது, அப்போ 8+3 அந்த மாநிலத்தில் 11th முடிச்சு நீங்கள் காலேஜுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. 11th அங்கே போர்டு எக்ஸாம். இப்போ 12th எப்படி போர்டு எக்ஸாம் இருக்குது, அப்போ 11th போர்டு எக்ஸாம் முடிச்சு நான் இப்போ காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ராய்ப்பூர்னு சொல்லக்கூடிய அந்த ஊரில், ராய்ப்பூரில், ஆமாம், இப்போ அது NITன்னு சொல்கிறாங்க, NIT ராய்ப்பூர், அங்கே இன்ஜினியரிங் முடித்தேன். 85ல் காலேஜில் சேர்ந்துட்டு 90ல், அது அப்போ இன்ஜினியரிங் கோர்ஸ் 5 years 4 years இல்லை, பிகாஸ் 11th போகிறதுனால 90ல் அங்கே பாஸ் பண்ணிவிட்டு ஒரு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி டெல்லியில் இருக்கிறது இன்னொரு PG MTech சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் அண்ட் ரடார் இன்ஜினியரிங்கில் அங்கே போய் சேர்ந்துட்டு 91ல் அதை முடித்தேன். அப்போவே படிக்கும்போது நான் இது IAS எக்ஸாம் எழுதினேன். அண்ட் ஐஏஎஸ் எக்ஸாம்ங்கிறது ஒரு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே படிக்கும்பொழுது 10th +2 படிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கனவு என்னன்னா IAS அதிகாரி ஆகணும்னு நிறைய சொல்கிறாங்க. பட் யார் ஆனாங்கன்னு தெரியல. பட் நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி கனவு இருந்துச்சா அந்த கட்டத்திலேயே, அந்த காலகட்டத்திலேயே? இல்லை, எனக்கு அது மாதிரி ஒரு கனவு இல்லை. என்னோட அப்பா எப்போவே சொல்லுவாங்க, என்ன வேலை பண்ணுறீங்க அதை ஒழுங்காக பண்ணுங்க, அதுதான் அவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிக்கு வழிவகம். ஸோ அப்போது என்ன காலேஜில் படிக்கும்போது இப்போ என்ன படிக்கிறியா, இதுதான் படிக்கிற, இது நல்லா ஒழுங்கா பண்ண, அதில் அதிகமாக மார்க்ஸ் வாங்குறது பாருங்க, பின்னாடி இருக்கிறது அப்புறம் யோசிப்போம். அவர் அந்த பாலிசியில் இருக்கும்போது ஸ்கூலில் படிக்கும்போது ஸ்கூலில் நல்லா மார்க்ஸ் வாங்கணும், காலேஜில் படிக்கும்போது அது காலேஜில் நல்லா மார்க்ஸ் வாங்கணும். அந்த அடிப்படையில் போகும்போது காலேஜ் முடிந்த அப்புறம் சரி மட்டில் எழுதுறாங்க, நம்மளும் எழுதி பார்ப்போம் எப்படி ஒரு எழுதி பார்க்கலாம். ஆமாம். ஸோ அப்போது நமக்கு ஒரு அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம், கடவுள் கிருப்பத்தில் இது கிடைச்சிருக்கு. இல்லை, எத்தனை அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணீங்க? அதான் முதல் அட்டெம்ப்ட்லேயே IAS ஆகிட்டீங்களா? இல்லை, நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் ஆகிட்டேன். அது ஸோ எக்ஸாம் எழுதணுன்னு இது கிடச்சிது, நான் உடனே ஜாயின் பண்ணிட்டேன். சரி, முடிச்சிட்டிங்க. முடிச்சோடனே உங்களுக்கு எங்கே முதல்ல போஸ்டிங் இருந்துச்சு? நான் 92ல் நம்ம எக்ஸாமில் செலக்ட் ஆகிட்டோம். அக்டோபரில் ஞாபகம் இருக்குது எனக்கு. நான் அக்டோபரில் எனக்கு இது கிடச்சிது. உடனுக்குடன் மசூரியில் ஒரு ட்ரைனிங் இருக்கும், கொஞ்ச நாள் ட்ரைனிங், ஒரு IAS ட்ரைனிங். அங்கே IAS ட்ரைனிங் முடிந்த அப்புறம் தருமபுரி மாவட்டத்தில் நமக்கு முதல் போஸ்டிங் கிடைச்சது. ஒரு தமிழ்நாட்டில் தான் கிடைச்சிருக்கு. ஆமாம். ஸோ அது எந்த வருஷம்? அது 93 ஜூலை மாதத்தில் இங்கே தருமபுரி மாவட்டத்தில் வந்தேன். உதவி கலெக்டர் பயிற்சி ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் ஓகே. ஸோ 1 year அங்கே பயிற்சி கலெக்டராக இருந்தேன். அதுக்கப்புறம் படிப்படியாக மட்டில் ஊரில் திண்டிவனத்துக்கு சப் கலெக்டராக இருந்தேன், செரன்மாதி சப் கலெக்டராக இருந்தேன். அதுக்கப்புறம் சென்னை கார்பரேஷனில் இருந்தேன், ஒரு டிப்டி கமிஷனர், துணை ஆணையர். அதுக்கப்புறம் மறுபடியும் கலெக்டராக நிறைய ஊரில் இருந்தேன், ஒரு 2-3 இடத்துல, பெரம்பலூர், அரியலூர், தேனி, கன்னியாகுமரி. அப்போ பெரம்பலூர் வந்துருக்கிறீங்க. பெரம்பலூரில் இருந்தேன். இது முடிச்சுட்டு அப்புறம் நடுவில் டைரக்டர் செரிகல்ச்சர், பட்டு வளர்ப்பு இயக்குனராக இருந்தேன். அதுக்கப்புறம் சென்னை கார்பரேஷன் கமிஷனராக இருந்தேன். அதுக்கப்புறம் மெட்ரோ ஓட்டரில் MDயாக இருந்தேன். நிறைய போஸ்ட்டு பார்த்துருக்கேன். தமிழகத்தை ஆனால் முழுக்க நீங்கள் IAS அதிகாரி ஆனதுக்கப்புறம் முழுக்க போஸ்டிங் முழுக்க தமிழகத்துக்குள்ள தான், வேறு ஸ்டேட்டில் எதுவுமே இல்லை. 93லேருந்து இங்கே தான் தமிழ்நாட்டில் தான். ஓகே. உங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லுங்களேன். குடும்பத்தில் அப்போல்லாம் தான் அப்பா ஒரு ஆசிரியர், ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஒரு ஆசிரியர், டீச்சர். மதர் ஹவுஸ் ஒய்ஃப் இருந்தாங்க. நான் கல்யாணம் பண்ணது ஒரு டாக்டர், ஷி இஸ் பீடியாட்ரிஷியன்னா, குழந்தை நல மருத்துவர். Presently she is consultant in Apollo and Vijaya Hospital. இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு குழந்தைகளுங்க?
பையன் 12th இப்போ 12th போகிறாரு, 11th படிக்கிறார். பொண்ணு 9th போகுது, இப்போ 8th படிக்குது. ஓகே. இப்போ அதாவது பல்வேறு மாவட்டங்கள் வந்து பொறுப்புகளை வச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு வந்து ஒரு தேர்தல் கமிஷனர் அப்படிங்கிற ஒரு உயர் பதவிக்கு வந்திருக்கிறீங்க. இதை எப்படி உணர்றீங்க? இல்லை, உயர் பதவி மட்டும் இல்லை, இது ஒரு பொறுப்பு. ஸோ யூ ஹேவ் டு பி ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக செயல்படணும்னு ஒரு மனசுல பட்டது. வெளியில் பதவி தெரிக்கலாம், பட் இட்ஸ் ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மற்றவர்களோட எதிர்பார்ப்புக்கு நம்ம சரியாக வரணும். அது மனசுக்குள்ளே பயம் தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம வருமா வராதா ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே இருக்கு. இல்லை, இந்த பணி வந்து ஒரு ஒரு சவால் நிறைந்ததுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு கடமை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்களா? இந்த பணியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பணி இது. இது ஒரு சவால் நிறைந்த பணி. இது எப்படி பார்க்குறீங்க ரெண்டுலையுமே? நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது நம்ம தகுதிக்குள்ளே பொறுப்பு சரியாக செயல்படணும்னு தான் பார்க்குறேன். ஸோ அதை நான் கடுமையாக நல்லா ஒரு நமக்கு எதிர்பார்ப்பு என்ன வச்சுட்டு கொடுத்துருக்காங்க, அதை கடுமையாக நல்லா நிறைவேற்றணும்னு அது அந்த அடிப்படையில் நினைக்கிறேன். சவாலாக ஒன்றும் இருந்தால் அது வேறு மாதிரி இருக்கும். பட் அதாவது இப்போது தேர்தல் தேதி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்ச் 5ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு இப்போ பொதுவாக நிறைய புகார்கள் வந்து எல்லா மாவட்டங்கள்லேருந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. எந்த மாதிரியான புகார்கள் உங்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கிறது? இல்லை, இப்போ நம்ம புகார் முதல்ல வந்தது இதே இப்போ சுவர் விளம்பரம் பற்றி ஏதாவது நிறைய புகார் இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 2,40,000க்கு மேலே சுவர் விளம்பரம் 2-3 நாளுக்குள்ளே ஆரம்பித்த தேதி அறிவிக்கிறதுக்குலேருந்து நம்ம எல்லாம் எடுத்துட்டோம். அது பேனர் வந்துட்டு இருந்தது. அடுத்து இப்போ நிறைய சின்ன சின்ன புகார் வந்துட்டு இருக்கேன். எங்கே வேலை செய்கிறாங்க, அது வேலை செய்யலை, இங்கே இது பண்ணுறாங்க. இப்போ கூட சில புகாரில் எங்கே பேனர் வைக்கிறாங்க, பேனர் வச்சுக்கணும். சின்ன சின்ன டெய்லி ஒரு புகார் வந்துகிட்டே இருக்கேன். ஸோ அது அப்பப்போ வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதை செயல்பட்டுட்டு இருக்கோம். இப்போ கூட ஒரு புகார் வந்தது, வந்துக்க முடியும், அங்கே பணம் கொடுக்குறாங்க. ஸோ அங்கே போய் ஆள் அனுப்ப வேண்டிய முக்கிய புகாருங்க பணம் கொடுக்குறதுன்னு சொல்கிறது. இல்லை, முக்கிய புகார் பணம் கொடுக்குறது இன்னும் அது வேகத்தில் ஆரம்பிக்கல. ஆனால் எல்லா பார்ட்டியில் இப்போ நமக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டி சந்தேக அடிப்படையில் இந்த எலெக்ஷனில் எப்படி பணம் கொடுக்குறதா தடுக்கணும், அதான் மேஜர் சவாலாக இருக்கும்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, பொதுவாக எந்த கட்சியிலேருந்து புகார்கள் அதிகமாக வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? புகார் பார்த்தீங்கன்னா எல்லா எதிர்கட்சி புகார் தான் அதிகமாக இருக்குது. ஸோ எதிர்கட்சின்னா மட்டும் இல்லை, ஆளுங்கட்சி சார்பாக ஒன்றும் புகார் அவ்வளோ வரல. பட் மற்ற எல்லா கட்சி சார்பாக நிறைய வந்திருக்கு. இந்த மாதிரியான புகார்கள் வரும்பொழுது எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறீங்க இது வரைக்கும்? ஏன்னா பொதுவாக புகார்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேலே புகார் வருதுன்னு சொல்கிறீங்க. எந்த மாதிரியான நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்கிறீங்க? இல்லை, நம்ம புகார் வரும்போது எந்த புகார் முதல் பார்க்கணும். அதில் 2 இருக்குது. நம்ம என்ன இருக்கிறது புகாரில் நம்ம எல்லாம் அந்த கன்சர்ன் மாவட்ட நிர்வாகத்துக்கு அனுப்பி வைக்கிறோம். அதுக்கப்புறம் அது முடிச்சாங்களா இல்லையா அதை ஃபாலோ பண்ணுறோம். சப்போஸ் ஒரு சுவர் விளம்பரம் அதை எடுக்கணும், அதை அனுமதிக்க தங்குது இல்லைன்னு சொன்னால் அதை எடுத்திருக்காங்களா இல்லையா அதை முதல் பார்க்கணும். இப்போ இன்னொரு எலெக்ஷன் கமிஷனில் அறிவிச்சிருக்காங்க, ஆர்த்திக்கு பணம் கொடுத்தால அதை ஒரு பிரைபிங் டு ஓட்டர்ஸ் கணக்கில் செயல்படும். ஸோ அது யார் ஆர்த்திக்கு பணம் கொடுக்குறாங்கன்னா அவங்க மேலே போலீஸ் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இல்லையா, ஏன் எடுக்கலைன்னா அவங்க ஃபாலோ பண்ணி அவங்க நடவடிக்கை எடுத்து வைக்கிறது, அதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. இல்லை, பொதுவாக அந்த மாதிரி வந்து புகார்கள் வந்து வழக்குகளாக பதிவு பண்ணப்படுது. அந்த வழக்குகள் மேலே வந்து ஏதாவது வந்து நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரியான தண்டனை வாங்கி கொடுத்துங்கிறது ஏதாவது நிகழ்வு நடந்திருக்கா? இல்லை, நமக்கு தண்டனை நடக்கிறதுக்கு டெஃபினட்டாக இருந்திருக்கும், அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் வழக்கை விசாரிச்சுட்டு கோர்ட்டில் போய் தான் கோர்ட்டு தான் தண்டனை நிர்ணயிக்கணும். இல்லை, அந்த மாதிரி கோர்ட்டு போயிட்டு இந்த மாதிரி தண்டனை வாங்கி கொடுத்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் உங்களுக்கு இருக்கா? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்து ஷார்ட் பீரியட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தல் கமிஷனர்கள் வந்து இந்த மாதிரியான புகார்கள் பதிவுபட்ட நேரத்தில் வழக்குகள் பதிவு பண்ணி இந்த மாதிரியான நடவடிக்கைகள் கொடுத்து ஏதாவது தண்டனை வாங்கி கொடுத்த ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கா? இப்போ தண்டனை மட்டும் இல்லை, இப்போ நம்ம தேர்தலில் விதிமுறையில் மீறி நிறைய பேர் செயல்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய 157 கேண்டிடேட்ஸு, அது இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் இருந்தாலும் அவங்களுக்கு இனிமேல் தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக ஆக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் எடுத்து பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் டெஃபினட்டாக தண்டனை எது சொல்ல, ஒரு எக்ஸாம்பிள்னா 157 பேப்பர் அவங்க தடை பண்ணியிருக்காங்க, எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணக்கூடாது. அதாவது இப்போது நடவடிக்கைகள் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே பார்த்தீங்கன்னா புகார்கள் நிறைய வந்திருக்குன்னு சொல்ல வர்றீங்க. உடனே புகார் வர அளவுக்கு அந்த மாதிரியான நிகழ்வுகள் தமிழகத்தில் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? உண்மையிலேயே இந்த மாதிரியான புகார்கள் வந்து உண்மையாக இருக்கா, இல்லை வெறுமனே வந்து ஏதாவது ஒரு ஆளுங்கட்சி மேலே வந்து எதிர்க்கட்சிகள் குற்றம் சொல்கிற மாதிரி வந்து புகார்கள் வருதா? இல்லை, சுவர் விளம்பரம் முதல்ல கொஞ்சம் இருந்தது. நம்ம ஒரு 2-3 நாள் ஒரு மேபி ஒரு வாரம் வச்சுக்கலாம், அதில் எடுத்துட்டோம். ரெண்டாவது இப்போ நிறைய புகார் சும்மாவே மட்டும் இல்லை, கொஞ்சம் இருந்தாலும் பெருசாக பண்ணிவிட்டு அதே நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா செக் பண்ணுறதுக்கு நிறைய பேர் புகார் கொடுக்குறாங்க. அது நம்பிக்கை வர வர அது சின்ன சின்ன புகார் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதான் இப்போ இருக்கிறது புகார்கள். சரி சொல்கிறோம், ஏதோ வராங்களா செக் பண்ணுறாங்களா, அது ஒரு பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்டிங்காக புகார் நிறைய வருது.
டெஸ்ட் பண்ற ஒன்றும் நடவடிக்கை எடுக்கிறாங்களா, தேர்தல் கமிஷன் என்ன செய்றாங்க? எஸ்எம்எஸ் அனுப்பிச்சா அதுக்கு என்ன நடக்குது, எவ்வளோ நேரத்தில் எலெக்ஷன் எடுக்கிறாங்க, அதை செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் புகாரில் கொஞ்சம் உண்மை இருந்தாலும் நிறைய இது மாதிரி டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. அதில் தப்பில்லை. ஒரு நம்பிக்கை வர வர அவங்க அதை முயற்சி பண்ணி தான் ஆகணும். இல்லை, அதாவது புகார்கள் வர்றது ஸ்ட்ரெயிட்டாகவே சென்னைக்கு வருதா, இல்லை வந்து அங்கங்கே மாவட்டங்களில் தேர்தல் அதிகாரிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த புகார்கள் போதா? இது எப்படி எடுத்துக்கிறீங்க? இப்போ நம்ம தேர்தல் நடத்த இடத்துல இப்போ கீழே இருக்கிறது கலெக்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் ஆக்சுவலாக ஃபீல்டு ஆஃபீஸ் அவங்க தான் பண்ணோம். நமக்கு முதல்ல புகார்கள் வரும்போது இப்போ நம்ம ஐடி நிறைய யூஸ் பண்ணிட்டோம். ஐடினா தொழில் மட்டும் இது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஒவ்வொரு புகார் சப்போஸ் நீங்கள் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புறீங்க, அது மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாச்சு உங்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஏதோ எடுத்துட்டேன்ட்டு சொல்லணும். இண்டிவிஜுவலாக எத்தனை ஆள் போட்டாலும் அதை ஒரு ஆயிரக்கணக்கான புகார் வரும்போது ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம இதெல்லாம் இப்போ கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டோம். என்கிட்ட வந்து புகார் இருந்தாலும் ஃபோனில் பண்ணாலும் டிஸ்ட்ரிக்டில் கொடுத்தாலும் எஸ்பிகிட்ட கொடுத்தாலும் ஒரு கம்ப்யூட்டரில் பதிவு பண்ணிடுறோம். பதிவு பண்ண உங்ககிட்ட ஒரு எஸ்எம்எஸ் போவோம். அண்ட் அதை யார் நடவடிக்கை எடுக்கணும் அவங்ககிட்ட ஒரு எஸ்எம்எஸ் போவோம். அவங்க நடவடிக்கை எடுத்துக்க பிறகு அதில் என்ட்ரி போடணும், தட் இது தான் பண்ணோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. அதை கம்ப்யூட்டரில் நான் இணையதளத்தில் நான் பார்க்குறேன் எத்தனை பேர் நடவடிக்கை எடுத்தாங்க, எத்தனை பேர் நடவடிக்கை எடுக்கல, எவ்வளோ டிலேயில் எடுத்திருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம அவ்வளோ புகார்கள் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. இல்லைன்னா அது அவ்வளோ கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். பிகாஸ் இந்த ரெக்கார்ட் டைமில் ஒரு 3 நாளில் நம்ம 85% ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் சுவர் விளம்பரம் ஃப்ளாக்ஸ் போர்டு எல்லாம் ஒரு 4ஆம் தேதி எலெக்ஷன் அனௌன்ஸ் ஆயிடுச்சு. ஒரு 7ஆம் தேதிக்குள்ளே நம்ம ஒயிட் வாஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ சோசியல் மீடியாவில் வந்து இப்போ தலைவர்கள் மீது ஒரு தனிப்பட்ட விமர்சனங்கள் வர்றது, அந்த மாதிரியான புகார்கள் வருதா? அது எப்படி வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அந்த புகார்களை? இப்போ சோஷியல் மீடியாவில் தனிப்பட்ட விமர்சனம் கொஞ்சம் புகார் தான் வந்திருக்கு, அவ்வளோ பெருசாக நம்பரில் வரல. பட் நம்ம என்ன புகார்கள் ஒரு விமர்சனம் பண்ணுறது எலெக்ஷனில் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு பர்சனல் வாழ்க்கை அவங்க பர்சனல் லைஃப் பர்சனல் அட்டாக் இருக்கும்போது தான் எலெக்ஷனில் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்குது. அதில் ஒரு 3வது வரி அதுதான். நீங்கள் ஒரு தலைவர் விமர்சித்தாலே அவங்க பொது வாழ்க்கையை பற்றி விமர்சிங்க, அவங்க தனி வாழ்க்கையை பற்றி விமர்சிக்கக்கூடாது, பர்சனல் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. யார் யார் அதை மீறி விமர்சிக்கிறாங்க அவங்க மேலே நம்ம ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கோம். அதான் சோசியல் மீடியாவில் இந்த மீம்ஸுங்கிறதும் கூட ஒரு நிறைய அந்த மாதிரி விமர்சனங்கள் இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் தாக்குறதுங்கிறது கூட தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு சோசியல் மீடியா வந்து பரபரப்பாக இருக்குது இந்த மாதிரியான வந்து வரும்பொழுது. சோஷியல் மீடியா மானிட்டர் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சாக நான் நினைக்கிறேன். இட்ஸ் அவ்வளோ ஈஸி இல்லை. பிகாஸ் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு மீம் வருது, ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் காணாமல் போயிடுது, யார் ஆரம்பிச்சாங்கன்னு தெரியாது. அது அப்படியே ஒரு குரூப்பாக சர்க்குலேட் ஆகி அப்படி எத்தனை பேர்கிட்ட போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. முதல்ல ஒரிஜினல் இங்கேருந்து ஆயிடுச்சு அது தெரிய மாட்டேங்குது. நம்ம நிறைய இது வச்சுருக்கோம். தட் இப்போ நான் 2 சாஃப்ட்வேர் வாங்கி வச்சுருக்கோம். ஆரம்பித்ததை ஒவ்வொரு மீம் இங்கேருந்து ஆரம்பித்து எப்படி போகுது அதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். நோட்டீஸும் கொடுத்துட்டே இருக்கோம். இதுவரை நம்ம ஒரு கிட்டத்தட்ட 50 நோட்டீஸ் வேறு அனுப்பிச்சிருக்கோம். தட் இருந்தாலும் அதை வாட்ச் பண்ணி அதை சோர்ஸ் கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. இல்லை, எங்கிருந்து வருதுன்னு ஒரு புகார் வரும்பொழுது அதை வந்து நீங்கள் அதை கண்டுபிடிச்சி உடனடியாக ஏதாவது ஒரு நடவடிக்கை ஏதாவது ஒரு தண்டனை மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான வந்து ஒரு விரைவாக வந்து மீம்ஸ்களோ அல்லது இந்த மாதிரியான தரக்குறைவான விமர்சனங்களோ போகிறதுக்கு உண்டான இதை தடுக்கலாம் இல்லையா? ஏதாவது ஒரு புகார் மேலே நீங்கள் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க, இல்லை ஒரு 3 மாத தண்டனை இல்லை இவ்வளோ அபராதம் சொல்லியிருந்தா இந்த மாதிரியான மீம்ஸ்லையோ அல்லது தனிப்பட்ட அட்டைகளோ வந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல? இல்லை, இப்போ நீங்கள் இப்போ அது ரைட். ஃபஸ்ட்டு முதல்லன்னா இப்போ ஒரு ஸ்டாண்டர்டாக அவங்க மீம்ஸ் அனுப்பிச்சாங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கலாம் இங்கேருந்து வந்திருக்கு. இப்போ வாட்ஸ்அப் இந்த சோஷியல் மீடியாவில் இங்கே ஒரிஜினேட் ஆயிடுச்சு, அதை கண்டுபிடிக்க தான் கஷ்டம். முதல்ல ஆரம்பிச்சது யார்? பிகாஸ் அவர் மேலே தான் ஆக்ஷன் எடுக்க முடியும். இப்போ எல்லாம் யார் ஃபார்வர்ட் பண்ணாங்க அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தானா அப்போ எல்லாம் மேலே வடக்கு பதிவு பண்ணிட்டாங்க. அதாவது யாராவது ஒருத்தர் அனுப்புகிறாங்க, ஒருத்தர் ரிசீவ் பண்ணுறாரு, அந்த ரிசீவ் பண்ணுற யாரோ ஒருத்தர் மேலே எடுத்தால் கூட இனிமேல் அவங்க ஸ்ப்ரெட் பண்ண மாட்டாங்கிற ஒரு பயத்தை உருவாக்கலாமல்ல? அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து எங்கே ஆரிஜின் தெரியலைங்க, ஓகே ஆரிஜின் விட்டுருவோம். ஒரு 1000 பேர்த்துக்கிட்ட அது வருது, 1000 ஆள்கிட்ட ஒரு ஆள்கிட்ட வரும்ல, அவர் வந்து இனிமேல் ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கிற அளவுக்கு அவர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அவர் ஸ்ப்ரெட் பண்ணுறது நிறுத்துவார்ல? அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கலாமே தேர்தல் கமிஷன்? இல்லை, அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு மீம் இருக்கு, உங்ககிட்ட வந்திருக்க ஒரு குரூப்பில் அவங்க 250 பேர் இருக்காங்க, நீங்கள் 250 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறீங்க. அந்த அடுத்த குரூப்லேருந்து 10 பேர் மறுபடியும் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்த்தோன்னா எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, அதோட 10% பேரை ஃபார்வர்ட் பண்ணுறது ஆள் இருப்பாங்க. ஸோ 2 லட்சம் பேர் பார்த்துருக்காங்கன்னா 20,000 மேலே நம்ம நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும். அது 20,000 மேலே கேஸ் பதிவு பண்ணி இட்ஸ் நாட் அது ஒர்த். நம்ம அதே பண்ணிட்டு இருக்க வேண்டிய மட்டும் வேலை பண்ண முடியாது. ஸோ சோஷியல் மீடியா ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. எப்படி ஆக்ஷன் பண்ணணும், எப்படி தடை பண்ணணும்,
அதுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் இங்கே சோர்ஸ் இங்கே கண்டுபிடிக்க முடியுது, அங்கே நோட்டீஸ் கொடுத்து அந்த சோர்ஸில் கட் பண்ணால நம்ம கொஞ்சம் மட்டெல்லாம் கிட்ட தடை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அண்ட் ரெண்டாவது எச்சரிக்கிட்டே இருக்கோம், தட் யாரும் தேவையில்லாத ஒரு ரூமர்ஸ் பண்ணக்கூடாது, வில் டேக் ஆக்ஷன் அண்டர் ஆல் த ரிலவெண்ட் ஆக்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். யாருக்கு சாதகமாக இருக்கா அவங்க பேசுறது இல்லை, தட் ஆமாம் நல்லா பண்ணீங்க அதை யாரும் சொல்றது இல்லை. ஆனால் யாருக்கு பாதகமாக இருக்கா உடனே பேசுகிறாங்க. பொதுவாகவே எந்த ஒரு தேர்தல் கமிஷனர் வந்தாலும் ஒரு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவாராங்கிற குற்றச்சாட்டு பொதுவாக வந்திருக்கு. ஏன் உங்க மேல கூட வந்திருக்குது. இது எப்படி எடுத்துக்கிறீங்க? இந்த தேர்தல் முறை என்பது நமது நாட்டை பொறுத்தவரை சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த போலி வாக்காளர்கள் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் 15 லட்சம் போலி வாக்காளர்கள் நீக்கம் பண்ணுறதாக வந்து தகவல் சொல்லியிருக்கிறீங்க. திமுக வந்து கூட இதை புகார் சொல்லுச்சு. பட் இது எப்படி சரியான முறையில் வந்து இப்போ போலி வாக்காளர்கள் எப்படி 10 லட்சம் பேர் 20 லட்சம் வர்றாங்க, இது எப்படி வந்து நீங்கள் அதை எடுத்துக்கிறீங்க? திமுக சார்பாக கூட அதிகமான வந்து புகார்கள் வந்து இந்த போலி வாக்காளர் இருக்கிறாங்கிற மாதிரி புகார்கள் கொடுத்தாங்க. இதை எப்படி எடுத்துட்டீங்க நீங்கள்? இல்லை, இப்போ யார் நமக்கு புகார் கொடுத்தாலும் முதல்ல அதில் என்ன உண்மை இருக்கிறத நான் விசாரிக்கிறோம். பட் போலி வாக்காளர்னா வார்த்தை கொஞ்சம் நான் வித்தியாசமாக சொல்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வாக்காளர்னா ஒருத்தர் இருந்துட்டாரா அவர் பேர் நீக்காமல் இருக்கும், அது ஒரு போலி வாக்காளர் சொல்ல. ரெண்டாவது இப்போ நீங்கள் மதுரையில் இருக்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் மதுரையில் இருக்கா, சென்னைக்கு வராரு, மதுரையில் பேரை நீக்கிறது இல்லை, சென்னையில் பேர் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணி எங்கே பேர் சேர்த்துருவாங்க. ஸோ அதில் இரட்டு பதவி இருக்கும், இல்லைன்னா அது மாதிரி ஒரு மல்டிபிள் என்ட்ரின்னு சொல்லக்கூடிய அது இருக்கும். ஸோ இந்த அதான் நான் முயற்சி பண்ணிவிட்டு அந்த மல்டிபிள் என்ட்ரிஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய அகெயின் நான் ஒரு மறுபடியும் சொல்ல ஒரு ஐடி பயன்படுது தான். நம்ம என்ன ஒரு சும்மா ஒரே நிமிஷம் சொல்லி முடிக்கிறேன். நம்ம என்ன இப்போ ஒரு பேர் ராமசாமி இருக்கேன், தமிழ்நாட்டில் எத்தனை ராமசாமி இருந்தது நம்ம செக் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா பேர் பொன்னுசாமின்னா பொன்னுசாமி அப்பா பேர் இது எப்படி மேட்ச் ஆகுது, அப்போ ஏஜ் எப்படி மேட்ச் ஆகுது. அதுக்கப்புறம் இதை ஒரு கூட பட்டியல் தயாரித்து நம்ம 60 லட்சம் பேர் கண்டுபிடிச்சது ஒரே பேர். அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ பார்த்தோம். நம்ம ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 700லேருந்து ஒரு 1000 பேர் அங்கே உட்கார வச்சுட்டு அவங்க ஃபோட்டோ பார்த்தோம். இது 2 ராமசாமி அப்பா பேர் பொன்னுசாமி ஏஜ் ஒரே மாதிரி இருக்கும்போது ஃபோட்டோ மேட்ச் ஆகுதா இல்லையா. ஃபோட்டோ மேட்ச் பண்ணுறதுக்கு அப்புறம் நம்ம கிட்டத்தட்ட நிறைய பேர் கிடச்சிது. அதுக்கு நம்ம ஃபீல்டு வெரிஃபிகேஷன் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் யார் 2 பேர் ஒன்றா இருந்தாங்க அதை நீக்கணும். அது இல்லாமல் டெத் ஓட்டர்ஸும் நீக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 lakhs மேலே பேர் நீக்கியிருக்கோம். இருந்தாலும் இன்னும் நம்ம அதை முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு பட் அது மாதிரி புகார்கள் திரும்ப திரும்ப வந்துட்டு தான் இருக்குன்னு சொல்கிறேன். இன்னும் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்கிற புகார். போலி வாக்காளர் இப்போ நிறைய விழிப்புணர்ச்சி இருக்கு. இப்போ ஒரு ஆன்லைனில் நம்ம சிஸ்டம் சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் 1 லட்சம் பேர் அவங்க என் பேர் இரட்டு பதவி இருக்குது, அங்கேயும் இன்னும் இங்கே வந்துட்டு சார் அங்கேயும் பேர் இருக்குது அங்கே நீக்கிறீங்கன்னு சொல்லி நிறைய அவங்க முன் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல வரவேற்பு தக்கதான். நீங்கள் சார் என் பேர் 2 இடத்துல இருக்குது அங்கே நீக்கிங்க, இங்கே வந்தால் இதே விழிப்புணர்ச்சி இதே எண்ணம் வந்துச்சுன்னா நமக்கு இது போலி வாக்காளர் ஒரு இது மல்டிபிள் என்ட்ரிஸ்க்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். திட்டமிட்டே வந்து போலி வாக்காளர்களை சேர்த்துறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு திமுக தரப்புல தொடர்ந்து வச்சுட்டே வர்றாங்களே. போலி வாக்காளர்களை சேர்த்துறாங்க ஆளுங்கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு திமுக தரப்புல வந்துட்டே இருக்கு. அது எப்படி எடுக்கிறீங்க? போலி வாக்காளர் திட்டவிட்டமாக சேர்க்கறது அது ஒரு அவ்வளோ பாசிபிள் இல்லை. எதுக்கு சொல்லுறேன்னா நம்மக்கிட்ட வாக்காளர் பட்டியல் வெப்சைட்டில் இருக்குது. இல்லை சேர்த்துறாங்க நீக்கிறாங்க 2 குற்றச்சாட்டுமே இருக்குது. போலி வாக்காளர் நீக்கிறாங்க இல்லை சேர்த்துறாங்கிற குற்றச்சாட்டு மாறி மாறி திமுக தரப்புல வந்துட்டே இருக்கு. இல்லை இப்போ சேர்க்கிறதா இருந்தால் அட்லீஸ்ட் வெளியே வந்துடும். பிகாஸ் இப்போ நான் ஒரு வாக்காளர் பட்டியலில் பேர் சேர்க்கும்போது அவங்க எல்லா பார்ட்டியோட ஏஜென்ட் அங்கே இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு காப்பி கொடுக்குறோம். ஸோ அவங்க ஒருத்தர் படித்து அங்கே லோக்கல் மட்டில் ஒரு ஃபுல் தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர் பட்டியல் கொடுத்தாலும் இங்கே மட்டிலாக தெரியல. பட் அங்கே ஊரில் போகும்போது அந்த ஊரில் இருக்கிற ஏஜென்ட்ஸ்க்கு எல்லாம் தெரியும் இந்த ஊரில் இல்லை அது இல்லை. ஸோ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம உடனே நீக்கலாம். இந்த அது வேறு சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இப்போ ஊரில் நமக்கு சைபர் கேஃபே ஒரு இன்டர்நெட் சென்டர் ரொம்ப ஈஸி. நீங்கள் உங்கள் பேரை உங்கள் எபிக் கார்டு ஓட்டர் ஐடி நம்பர் பதிவு பண்ணிவிட்டு இந்த ஆள் ஊரில் இல்லை இந்த அது அப்படி பண்ணால் கூட அவங்க பேர் நீக்கிறதுக்கு நான் விசாரித்து நீக்கிறோம். ஸோ அது மாதிரி நிறைய சிம்பிளிஃபை வேறு பண்ணியிருக்கோம், விச் வாஸ் நாட் அர்லியர். லாஸ்ட் 4 months எவ்ரிதிங் நம்ம ஆட்டோமேட் பண்ணியிருக்கோம். ஐடி கம்ப்யூட்டர் என்னென்ன பயன்படுத்த முடியுது அது பயன்படுத்துகிறோம். இல்லை எவ்வளவு ஒரு வாக்காளர் நீக்கியிருப்பீங்க, போலி வாக்காளர்களை எவ்வளோ பேர் நீக்கியிருப்பீங்க ஒரு தேர்தல் கமிஷனில்? இது இப்போ நீங்கள் இப்போ கடந்த 2-3 மாதத்தில் 6 lakh ஒரு 6 லட்சத்துக்கு மேலே நீக்கியிருக்கோம். இன்னும் இப்போ ஒரு 1,50,000 இப்போ நிறைய பேர் டெட் ஓட்டர் மட்டும் இப்போ ஃபார்ம்ஸ் அவங்க முன் வந்து நீக்க சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 7-8 lakhs நீக்கியிருக்கோம் இந்த கடந்த 3-4 months.
பொதுவாகவே எந்த ஒரு தேர்தல் கமிஷனர் வந்தாலும் ஒரு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவாராங்கிற குற்றச்சாட்டு பொதுவாக வந்திருக்கு. ஏன் உங்க மேல கூட வந்திருக்குது. இது எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்லை இப்போ நான் அவர் சொல்கிறேன், இப்போ ஒரு கிளாஸில் படிக்கும்போது ஒரு பையன்னா நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ணுறோம்? பாஸ் பண்ணும்போது என்ன மார்க்ஸ் வாங்கியிருக்காரு அதுதான் ஜட்ஜ் பண்ணோம் இல்லையா? ஒரு எக்ஸாமில் முடிச்சிட்டோம். ஸோ என்னோட எக்ஸாம் 16th 19th, அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஜட்ஜ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இல்ல பொதுவாகவே எல்லா தேர்தல் கமிஷனர் வந்து பண்ணும்பொழுதெல்லாம் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுறாங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து வருது. உங்க மேலேயும் மட்டும் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். போன தேர்தல் கமிஷனருக்கும் அந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்திருக்குதே. இல்லை இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம நான் ஒரு முடிவு பண்ணால அது யாருக்கு சாதகமாக இருக்கும், யாருக்கு பாதகமாக இருக்கும். ஒன்று எப்படி வேணாலும் ஒரு பேனர் எடுத்தாலும் யார் பேனர் வச்சுருந்தாங்க அவருக்கு பாதகமாக இருக்கும், யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அதுக்கு சாதகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது யாருக்கு சாதகமாக இருக்கா அவங்க பேசுகிறது இல்லை. தட் ஆமாம் நல்லா பண்ணீங்க அதை யாரும் சொல்கிறது இல்லை. ஆனால் யாருக்கு பாதகமாக இருக்கா உடனே பேசுகிறாங்க. அதனால தான் இதை குற்றச்சாட்டை நிறைய பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் வெளியே தெரியுது. என் ரெண்டாவது குற்றச்சாட்டு சொல்கிறது ஈஸி. நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம், நான் பதில் சொல்ல முடியாது. பிகாஸ் நான் ஒவ்வொருத்துக்கு பதில் சொல்ல முடியாது. அதனால நான் கேட்க வேண்டியிருக்கு. இப்போ அதே பொது மேடையில் ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதி மேலே குற்றச்சாட்டு சொன்னால் அவங்க பதில் சொல்லிடுறாங்க. நம்ம அதிகாரிகள்னால் நீ குற்றச்சாட்டு சொன்னாலும் அவங்களுக்கு தெரியும் அவன் பதில் சொல்ல முடியாது. அதனால ஒரு கேஸும் போகிறதில்ல, சரி சொல்லிட்டு போகலாம். அந்த ஒரு நாள் இது ஒரு வெளியே தெரியும், அதிகமாக தெரியுது. இப்போது பார்த்தீங்கன்னா பொதுவாக தேர்தல் காலத்தில் நீங்கள் அரசு அலுவலர்களை வந்து அரசு அதிகாரிகளை நிறைய பயன்படுத்துகிறீங்க. பட் அந்த அரசு ஊழியர்களே வந்து ஒரு கட்சியின் சார்பில் எடுக்கிறாங்க. இது எப்படி வந்து தேர்தல் கமிஷன் வேடிக்கை பார்க்குது? இது எப்படி வந்து மக்கள் எப்படி எடுத்துக்கிறது இதை? ஸோ நீங்கள் இப்போ நம்ம சுதந்திரத்துலேருந்து எலெக்ஷன் நடந்துட்டு தான் இருக்கு. அதே அரசு அதிகாரிகள் நடத்திட்டு தான் இருக்காங்க. அப்படி இருந்தானா ஒரு ஆளுங்கட்சியை கண்டினியூட் ஆகிருக்கணுமே. ஒவ்வொரு எலெக்ஷனில் நிறைய எலெக்ஷனில் ஆட்சி மாற்றம் நடக்குது. ஸோ அப்போ நம்ம ஜனநாயகன் மேலே நம்பிக்கை வச்சுக்கணும். அங்கே இப்போ இருக்குது நம்ம சிஸ்டம்ஸ் எல்லாம் நிறைய அங்கே இருக்கிற பூத் லெவல் ஆஃபீஸர் பெருசாக ஒன்றும் மாற்றமாக கொண்டு வந்துட்டு இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மிக்கு. நம்ம ஒரு சிஸ்டம் கொஞ்சம் பர்ஃபெக்ஷனாக கொண்டு வந்திருக்கோம். அதனால தான் 60 இயர்ஸாக நம்ம ஸ்மூத்தாக எலெக்ஷன் நடத்திட்டே இருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஒவ்வொரு டைம் தேர் இஸ் a சேஞ்ச் ஆல்சோ, சம் லாட் ஆஃப் டைம் தேர் இஸ் a சேஞ்ச். ஸோ இட் ப்ரூவ்ஸ் தட் நம்ம சிஸ்டம் இஸ் குட். நம்ம நாட்டினுடைய தேர்தல் முறை அமைப்பு வந்து சரின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு தமிழகத்தில் ஒரு 32% ஓட்டு வாங்கினவங்க வந்து பதவிக்கு வந்துடுறாங்க. ஒரு 30% 28% வாங்குறவங்க வந்து எதிர்க்கட்சி அளவுக்கும் ஒரு எம்எல்ஏக்கள் கூட வந்து தொடர முடியாத சூழலுக்கு உள்ளாகிறாங்க. இந்த தேர்தல் முறை என்பது நமது நாட்டை பொறுத்தவரை சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா உலக நாடுகளில் தேர்தல் அமைப்புகள் தேர்தல் முறைகள் எவ்வளவோ இருக்கு. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை முழுக்க வந்து தேர்தல் முறை ஒரு வேறு மாதிரியா இருக்குது. இது சரியான ஒரு முறையா உங்களுடைய பார்வையில்? இப்போ நான் ஒரு கவர்மெண்ட் இப்போ திஸ் ஹஸ் பின் டிசைடட். நம்ம ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு ஆக்ட் போட்டு விவாதித்து நம்ம தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் முடிவு பண்ணிவிட்டு அதை ஒரு டிசைட் ஒரு சட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. சட்டமாக சரியாக செயல்படுதான் என்னோட கடமை. இது சட்டம் இது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு ஒரு தனிப்பட்ட கருத்து இருந்தாலும் அதை செயல்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம். அது என்ன இருக்குது அதை சரியாக செயல்படுறதுக்கு என்னோட தான் கடமை, என்னோட அதுதான் முயற்சி. நம்மளுடைய இந்த தேர்தல் முறை என்பது உங்களை பொறுத்தவரையில் சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லை நான் என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை, அமைப்புகள் சொல்றது நம்ம சட்டம் போடுறது அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு அதிகாரியா இந்த தேர்தல் முறைங்கிறது நம்ம நாட்டுடைய பொறுத்து சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த அமைப்பு? இல்லை, இந்த தேர்தல் வச்சுட்டு தான் நம்ம லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி ஆஃப் த வேர்ல்டு ஆயிருக்கோம். நமக்கு இந்த தேர்தல் முறை வச்சு தான் 70% கிட்டத்தட்ட ஓட்டு போடுறாங்க. உலக நாட்டில் பார்த்தாலும் 15% 20% ஓட்டு போடுறாங்க. நம்ம ஊரில் அதிகமாக ஓட்டு போடுறாங்க. ஸோ நிறைய நம்ம தேர்தல் முறையில் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. பட் நம்ம மனிதனோட சைக்காலஜி பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது கிடைச்சுன்னா இன்னொரு படி மேலே போடலாம் யோசிச்சுட்டே இருக்கோம். அதுவும் ஒரு வகையில் நல்லது. பட் ஐ திங்க் இட் இஸ் இதுவரை நம்ம இருக்கிற தேர்தல் சட்டம் இஸ் கிவன் குட் ரிசல்ட்ஸ். அதாவது ஓட்டுப்பதிவுக்கு பல விழிப்புணர்வு பிரச்சாரங்களை தொடர்ந்து எல்லா வந்து தேர்தல் அலுவலரும் செய்கிறாங்க. ஆனால் ஓட்டுப்பதிவு பார்த்தீங்கன்னா வந்து கிராமப்புறங்களில் அதிகமாக இருக்குது. படித்த நகரங்களில் படித்த மக்கள் மத்தியில் வந்து ஓட்டு ஏன்னா பதிவுக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா போன பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலே வந்து தென் சென்னைங்கிறது வந்து ஒரு படித்தவர்கள் மிக்க ஒரு தொகுதி. அந்த தொகுதி ஆனால் கிட்டத்தட்ட 50% தான் வந்து போலாச்சு. இதை அதிகப்படுத்துறதுக்கு என்னமான நடவடிக்கைகள் வந்து இன்னைக்கு தேர்தல் கமிஷன் எடுக்குது? நிறைய விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நீங்க பண்றீங்க. என்ன பண்ணாலும் வந்து அந்த ஓட்டுப்பதிவுங்கிறது குறைஞ்சிட்டு தான் வருது, பெரிய அளவில் வர்றதில்லை. இல்லை, அது ஒரு சவாலாக இருக்க. சென்னையில் இருக்கிறது ஓட்டுப்பதிவு ஒரு கிராமங்கள் பகுதி ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கே கம்மியாக தான் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ இல்லை, தொடர்ந்த நிறைய எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம நிறைய சர்வே பண்ணோம்.
சரி ஒரு மிடில் கிளாஸ் பகுதியில் போய் ஏன் போய் ஓட்டு போடுறதுக்கு வரதில்லை, என்னென்ன காரணம் சொன்னாங்க அது சரி பண்ணுறதுக்கு வழி பண்ணியிருக்கோம். முதல்ல ஒருத்தர் சொன்னார், அங்கே போய் யார் க்யூவில் நிற்கிறது, அங்கே ஒரு காலையில் நிறைய க்யூ இருக்கும், அதில் போய் நம்ம போக முடியாது, அங்கே ஒரு க்யூவில் வயல் இருக்காது. ஸோ அது சரி, இது பிரச்சனையாக இருக்கேன்னா ஒரு க்யூ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம். இப்போனா ஒரு 1950 நம்பருக்கு நீங்கள் க்யூ ஒரு இடைவெளி விட்டுட்டு ஒரு ஓட்டர் ஐடி நம்பர் அனுப்பிச்சிங்கன்னா க்யூவில் எத்தனை பேர் நின்றுட்டு இருக்காங்க அதை உங்களுக்கு பதில் எஸ்எம்எஸ் வரும். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு எந்த நேரத்தில் க்யூ கம்மியாக இருக்கோ அந்த நேரத்தில் ஓட்டு போடலாம். முதல்ல டைமிங் ரொம்ப கம்மியாக இருந்தது, ஸோ அந்த நேரத்தில் நெரிசலாக இருக்கும். அது டைமிங்காக இப்போ இன்க்ரீஸ் இந்த தடவை எலெக்ஷன் கமிஷன் 7லேருந்து ஒரு ஈவினிங் 6 மணி வரை அவ்வளோ டைம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது கேட்கும்போது சரி, இப்போ சென்னையில் பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல நம்ம சர்வே பண்ணும்போது சொன்னாங்க, இங்கே கார்பரேஷன் ஸ்கூலில் ஏதோ இடத்துல பூத் வச்சுருக்கீங்க, நமக்கு எப்படி தெரிய மாட்டேங்குது, அது பெரிய ஒரு வெளியே தெரிஞ்ச இடம் கிடையாது அது. ஸோ அதுக்கு ஒரு வழி பண்ணி நம்ம ஒரு மொபைல் ஆப் பண்ணியிருக்கோம். மொபைல் ஆப்பில் நீங்கள் ஓட்டர் ஐடி போட்டிங்கன்னா ஷோ மை போலிங் ஸ்டேஷன்னா அதை கூகுள் மேப் வழியாக உங்களுக்கு வழியை காட்டும், லெஃப்ட் ரைட்டு அப்படியே ஒரு கூகுள் மேப்லேயே காட்டுது. ஸோ அது இருக்குது. அப்போ விழிப்புணர்ச்சியும் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் சொன்னாங்க, எனக்கு அங்கே ஊர்லேருந்து இங்கே வந்துட்டு ஊரில் தான் கார்டு இருக்குது, இங்கே இல்லை, எப்படி நான் ஓட் போடுறது, அப்போ நீங்கள் பர்சன்டேஜ் கம்மியாகுதுன்னு சொன்னாங்க. ஸோ அது கூட ஒரு எலக்ட்ரானிக்ஸில் இப்போ இணையதளத்தில் ஒரு சின்ன வசதி பண்ணியிருக்கோம். உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு போட்டாலே உங்கள் பழைய அட்ரஸ் வரும், புது அட்ரஸ் போட்டாலே நீங்கள் ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் ஒரு ஏதோ ஆதாரம் கொடுத்தாலே இங்கே அட்ரஸ் உங்களுக்கு மாற்றிடும். இதை நீங்கள் புது கார்டு தேவையில்லை, அதே கார்டு நம்பர் வச்சு கூட ஓட்டு போடலாம். ஸோ நிறைய பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு இடத்துல போய் விழிப்புணர்ச்சி பண்ணுறோம், அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு பண்ணுறோம். இப்போ ஐடி எல்லா நிறுவனத்தில் போய் உங்கள் கார்டு இருக்கா இல்லையா அப்ளை பண்ணுங்கள். எல்லா ப்ரெஸ் நிறுவனத்தில் கோட்ஸு எங்கெங்கே முடிதா நம்ம அவங்க பேர் எங்கே மாற்றுறதுக்கு, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு வழி பண்ணியிருக்கோம். இந்த தடவை எனக்கு நம்பிக்கை இருக்கே, நிறைய பேர் வருவாங்க. முன்னே இல்லை, ஒவ்வொரு தேர்தல் நடக்கும்பொழுது இந்த மாதிரியான விஷயங்களை எலெக்ஷன் கமிஷன் பண்ணுது. ஆனால் பர்சன்டேஜுங்கிறது இன்க்ரீஸ் ஆகவே மாட்டேங்கிறது தான் கேள்வி. அதான் ஏன்னா குறிப்பாக வந்து தென் சைடில் 50% தான் பதிவாச்சு போன பாராளுமன்ற தேர்தலில். அதுதான் எப்படி எடுத்துக்கிறது இல்லை தான் உங்கள்கிட்ட அந்த கேள்வி. இல்லை, அதுதான் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கணும். அதனால கம்மியாகுதுன்னு அப்படி விட்டு முடியாது. அட்லீஸ்ட் உங்கள் பீரியட்லையாவது வந்து பர்சன்டேஜ் அதிகமாக நினைக்கிறீங்க. நம்ம முயற்சி பண்ணுறோம், எனக்கு நம்பிக்கை இருக்குது, டெஃபினட்டாக வந்து ஓட் போடுவாங்க. நமக்கு பீப்புள் ஆர் இமோஷனல். ஸோ நம்ம இமோஷனலாக அவங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறோம், நீங்கள் வந்து ஓட்டு போடுங்க, ஏன் போடல, அப்படி இருக்க வேண்டாம். ஸோ அதனால தான் இது விழிப்புணர்ச்சி பிரச்சாரம். அதனால இப்போ நிறைய பேர் ஏதோ ஒரு மாற்றம், நான் எதை சொல்கிறேன்னா, இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, நான் ஊருக்கு போகிறேன், போடலாமா வேண்டாமா, ஓட்டு போட வேண்டியிருக்கேன். நிறைய பேர் கேட்குறாங்க. நேற்று ஒரு ஆள் ஒரு 58 வயசு அவர் சொன்னார், சார் நான் இதுவரை ஓட்டு போடுறதில்லை. நான் 4 தரம் கேட்டேன், என்ன சார் வயசு, என்ன 28 50 இல்லை 58 58 ஆமான்னாரு. ஸோ இப்போ அவர் முன் வந்துட்டு சார் எனக்கு பேர் பதிவு பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் அதே ஒரு முயற்சி நல்லதான். இதுவரை எவ்வளோ நாள் ஒரு 18 50 40 ஆண்டாக ஓட்டு போடாமல் இப்போ வந்து முன் வராங்க. அதே ஒரு கொஞ்சம் வெற்றி தான். 20 கோடிக்கு மேலே வந்து நீங்கள் கைப்பற்றிக்கிறதா சொல்கிறீங்க. இது யாருடைய பணம்? இப்போவே கொடுத்த கை மேலே இருக்கும், வாங்குறதுக்கே கீழே தான் இருக்கும். ஆமாம் சொல்கிறது இல்லை சொல்கிறதுக்கு ஒன்றும் ஆதாரங்க கையில் இல்லை. ஓட்டுங்கிறத தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டே வர்றீங்க. அதுக்குண்டான சாத்தியக்கூறல் இருக்கா தமிழகத்தை பொறுத்தவரையில் வருகின்ற தேர்தல்? நம்ம இந்த இடத்துல நான் சொல்கிறேன் சார், நம்ம இப்போ இலக்கு நிர்ணயம் பண்ணும்போது உயர் இலக்கு நிர்ணயித்தா நம்ம அதை எட்டி போக முடியும். நீ இருக்கும்போதே 50% நினைச்சேன்னா என்ன அது? நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிரலாத் 1% சொன்னாதான் அட்லீஸ்ட் ஒரு 70-80% வரும் நிற்பாங்கங்கிற ஒரு கணக்கில் அந்த மாதிரி அப்படி சொல்லலாம். நம்ம ஒரு இலக்கு இருக்கும்போது சப்போஸ் 100% சொன்னாதான். இப்போ யாருக்கு ஓட்டு இல்லை, இப்போ நிறைய பேர் பதிவு பண்ணல, ஸோ அது முடித்தோம். இப்போ அநாத ஆசிரமத்தில் அங்கே பேர் அவங்க வீட்டில் நம்பர் வச்சுதாங்க எங்கே மாற்ற சொன்னாங்க, அது பண்ணோம். அப்போது அதை அநாத இது ஆதரவற்ற அது போனோம். இப்போ ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு போனோம், அங்கேயும் போய் அதை அவங்களுக்கு அட்ரஸ் இங்கே மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணோம். காலேஜில் நிறைய பசங்க அவங்க பேர் சேர்க்காமல் இருந்தாங்க. ஸோ எங்கே இடைவெளியில் பிரச்சனை இருந்தது நடுவில், அது சரி பண்ணுறதுக்கு இது ஒரு 100% இருக்கிறதுனால நம்ம மேலேயும் பொறுப்பு வருது. மக்கள் மேலே இல்லை. நீங்கள் 100% சொல்கிறீங்க, அப்போ என்னால் ஓட்டு போட முடியுதுன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு இது ஒரு ப்ரெஷராக நம்ம மேலேயும் இருக்குது. ஸோ இதனால ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு வழி கிடைச்சது. அதனால நம்ம ஸ்லோகன் எல்லாருக்கும் புரிய மாதிரி இருந்தால் தான் எல்லாம் அதில் ஜாயின். we can solve any problem by movement and கூட்டு முயற்சினால. ஸோ இது கூட்டு முயற்சி or it will show us the right way நினைக்கிறேன். இப்போ கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஓட்டுப்பதிவு வந்து அதிகமாக வந்துட்டே இருக்குது ஒவ்வொரு தேர்தலையும்.
இதற்கு காரணம் வந்து இலவசங்கள் வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் வந்து இலவசங்களை கொடுக்கறதுனால கூட இருக்கலாமா? என்ன கிராமங்கள் மட்டும் அதிகமா ஓட்டு பதிவாருக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் அங்கே இருக்கிற மக்கள் சிம்பிளாக இருப்பாங்க. தேவையில்லாத கேள்வி கேட்டுட்டு அது அவங்க பண்ணது சரி அல்லது தப்புக்கு ஜஸ்டிஃபை பண்ண மாட்டாங்க. இது நகர் மகத்தில் நம்ம ஏதோ நல்லது கெட்டதை பண்ணாலும் அது நல்லதான் சொல்றதுக்கு வழி தேடிட்டு இருக்கோம். படித்தவங்க. ஸோ அது ஒரு ஊர் மக்கள் இப்போ பார்த்தா சிம்பிளாக இருப்பாங்க. அது பண்ணுறத உடனே ஆமாம் இதை சொல்கிறத நம்ம கடமை நம்ம செயல்பட்டுறோம் அந்த மாதிரி நினைக்குவாங்க. அது ஒரு சிம்பிளிசிட்டி ஒரு மோட்டிவேஷன் இங்கேயும் கொஞ்சம் வரும் டெஃபினட்டாக. சேஞ்ச் டெஃபினட்டாக இந்த மனநிலை டெஃபினட்டாக மாறும். எனக்கு நம்பிக்கை இருக்குது சென்னை இந்த தரம் பர்சன்டேஜ் நல்லா இருக்கும். ஓகே, அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறது என்பது பார்த்தீங்கன்னா அதாவது 2-3 தேர்தலுக்கு முன்பாக ஒரு இடைத்தேர்தல் திருமங்கலம் இடைத்தேர்தல் ஆரம்பித்து இன்றைக்கி தொடர்ந்து வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு கட்சிகளும் மாற்றி மாறி குற்றச்சாட்டு சொன்னால் கூட இந்த பணம் கொடுப்பதை வந்து வாக்காளர்களுக்கு தேர்தல் கமிஷனால் தடுக்கவே முடியல. இந்த ஆண்டும் வந்து எந்த மாதிரியான இந்த தேர்தல் வந்து எந்த மாதிரியான வந்து நடவடிக்கை எடுத்து நீங்கள் சந்திக்க போறீங்க? இந்த வாக்காளர் பணம் கொடுப்பதை தடுத்து நிறுத்த போறீங்க? இப்போ 2 கட்டமாக நம்ம நடவடிக்கை இல்லை, முதல்ல வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை ஒத்துக்கிறீங்களா? கொடுக்குறாங்களா அரசியல் கட்சிகளா? ஒத்துக்கிறீங்களா? இல்லை, பணம் கொடுக்க பற்றி நிறைய புகார்கள் வருது. புகார்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. பேப்பரில் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இப்போவும் அரசியல் கட்சி இப்போவும் சந்திக்கும் போது நிறைய பேர் பணம் கொடுக்க போகிறாங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. புகார் இருக்கும்போது ஆதாரம் இல்லாமல் புகார் இருக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால நம்ம அது தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். டெஃபினட்டாக கொடுக்கறதுங்கிறது உறுதி தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அரசியல் கட்சிகள் வந்து வாக்காளர் பணம் கொடுக்குறாங்க, நீங்கள் ஒத்துக்கிறீங்க, ஒத்துக்கிறாங்கன்னா என்கிட்ட இப்போ ஆமாம் சொல்கிறது இல்லை சொல்கிறதுக்கு ஒன்றும் ஆதாரங்க கையில் இல்லை. இருந்தாலும் நான் என்ன கேட்குறேன்னா, நான் சொல்கிறேன் அது இல்லை, ஒரு அரசு அதிகாரியா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக இன்னைக்கு தமிழகத்தில் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்திருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்குறாங்கிறது வந்து நீங்கள் நேரடியாக சொல்லலாம் கூட உங்களுக்கு ஒரு மனதளவில் வந்து இந்த செய்தி தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி எல்லாம் பணம் கொடுக்குறாங்கிறது. இல்லை, நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ என் வீட்டில் வேலைக்காரர் இருக்காங்க. ஸோ இப்போ இல்லை, ஒரு கடந்த எலெக்ஷனில் நம்ம பேசும்போது ஆமாம் சார் அதை சின்னம் போட்டு என் வீட்டில் 2 பேர் மிஸ் அதை அவங்க பேர் சொல்லிவிட்டு வீட்டில் பணம் போட்டு போனாங்க நைட்டு அப்படி போட்டு. ஸோ அதே ஒரு சிலர் நடக்குதான் உண்மை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக அது நடந்திருக்கோம். இல்லைன்னா போய் சொல்கிறது அந்த மேட்க்கு அவசியம் இல்லை அந்த வீட்டில் வேலைக்காரருக்கு. ஸோ அது டெஃபினட்டாக இருக்கலாம். இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் நிறைய இப்போ எல்லா அரசியல் கட்சி சார்பாக நம்மகிட்ட பேசும்போது இது பணம் கொடுக்க தான் தடை பண்ணாலே நமக்கு ஒரு ஃபேராக எலெக்ஷன் நடக்கணும்னு எல்லாம் ஒரு கோரிக்கை வைத்துட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம நிறைய முயற்சி பண்ணோம். முதல்ல இதை பணம் கொடுக்கறது வாங்கிறது நம்ம இல்லைன்னு சொல்லணும். இது ஒரு விழிப்புணர்ச்சி. நம்ம இப்போ நான் ஒரு 2-3 நிகழ்ச்சி டிவியில் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பெரிய இடத்துல மீன்ஸ் ஒரு சென்னையில் இருக்கிறது பெரிய ஒரு காஸ்ட்லியான லொக்காலிட்டி. அங்கே ஒருத்தர் சொல்லாரு, அங்கே ஒரு வீட்டு மதிப்பே ஒரு கோடிக்கணக்கான இருக்கும் ஒரு ஃப்ளாட்டோட மதிப்பு. ஆமாம் எனக்கு 500 ரூபாய் டாப் அப் பண்ணாங்க, அதில் என்ன தப்புன்றாங்க. ஸோ இது திங்கிங் அது அவருக்கு என்ன 500 ரூபாய் ஒரு பிஸா சாப்பிட்டுருந்தாலும் அதோட 500 ரூபாய் அதிகமாக செலவு பண்ணியிருப்பாரு. ஆனால் அதை கொடுத்தானா தப்பு அவருக்கு தெரியல. மீன்ஸ் அது ஒரு ஏதோ டிவி நிகழ்ச்சியில் சொல்லிட்டு இருந்தாங்க. சில பேர் பால் பூத்தில் போடுறாங்க. நான் அப்போ 500 ரூபாய் அவருக்கு ஒரு நாள் சம்பளம் கூட இருக்காது. அதோட 30,000 மாத சம்பளம் இருந்தாலே ஒரு நாள் சம்பளமே 1000 ரூபாய். அரை நாள் சம்பளத்துக்கு நம்ம ஒரு கேட்குறோம். இப்போவே கொடுத்த கை மேலே இருக்கும், வாங்குறது கை கீழே தான் இருக்கும். ஸோ இது ஒரு நம்ம இது பணம் வாங்குறது குற்றம் மட்டும் இல்லை, நமக்கு இட் இஸ் நாட் கான்ஷியஸ் படி சரியில்லைன்னு அந்த உணர்வு எல்லாம் கொண்டு வர்றது நம்ம முதல் முயற்சி. குற்றம்னு இல்லை, பட் பொதுவாக வந்து அரசியல்வாதிகள் வந்து கொள்ளையடிக்கிற பணம் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, அதனால தவறு இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை பொதுவாக மக்களிடத்தில் இருக்கே, அதை நீங்கள் உணர்றீங்களா? பொதுவாகவே வந்து அவங்களுடைய கையிலிருந்து கொடுக்குறதில்ல, அவங்க கொள்ளையடிக்கிறாங்க அரசியல்வாதிகள், அதுலேருந்து தான் நம்ம பணத்தை கொடுக்குறாங்க, அதனால அவங்க வாங்கினா தவறு இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையும் வந்து படித்த மக்களிடமே இருக்கிறது. இல்லை, இதோ ஒரு விவாதத்துக்கு இருக்கிறது பொருள் இருக்கலாம். நம்ம இப்போ சம்திங் ஒரு சரியில்லைன்னா அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு அதான் முதல் சொன்னேன். நம்ம ஏதோ சரி பண்ணலாம், அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு நகர மக்கத்தில் நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். ஏதோ தப்பு பண்ணால் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு இப்படி கொடுக்குறாங்க அப்படி கொடுக்குறாங்க. இப்போ உங்கள் முதல்ல நீங்கள் வாங்குறது சரியா? நீங்கள் வாங்காமல் இருந்தால் இதெல்லாம் நீங்கள் தடை பண்ணலாமா? இதை கொஸ்டினே வராது. ஸோ அதனால நம்ம அது இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா, இது வாங்குறது இட்ஸ் ஷேம்ஃபுல் ஆக்ட். நீங்கள் பணம் வாங்குறது நம்ம என்ன உட்காந்துட்டு யார்கிட்ட போகிறது ஆள்கிட்ட பணம் கேட்போம். ஸோ அது நமக்கு உருவாகணும். ரெண்டாவது இந்த தரம் கண்காணிப்பு நம்ம அதிகமாக பண்ணுறோம். எலெக்ஷன் கமிஷனில் ஒரு இன்கம் டேக்ஸில் 230 இதுவரை ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு பார்வையில் தான் போட்டிருந்தாங்க. இப்போ 234 தொகுதிக்கு பார்வையாளர் போடுறாங்க. அது இல்லாமல் போலீஸ் அப்சர்வர்.
சரி, அது இல்லாமல் இப்போ ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல பயிற்சி அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்க தான் இளைஞர் 21 25 வயசுல வந்துட்டு இருப்பாங்க. இப்போ பயிற்சியில் போயிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா ஒரு கேள்வி, இளைஞர் படை ஒன்று கூட அமைச்சு இந்த மாதிரி ஒரு ஆக்டிவா வந்து செயல்படுத்த போறதா கேள்விப்பட்டோம். இல்லை, அது அதிகாரிகள் சார்பாக நம்ம கிட்டத்தட்ட ஒரு சுமார் 400க்கு மேலே பார்வையாளர் மற்றும் வெளி மாநிலத்தில் வராங்க. அது மட்டும் பத்தாது, நம்ம இப்போ ஒவ்வொரு ஊரில் ஒரு இளைஞர் படை ஒரு 10லேருந்து 15 ஒரு 20 பேர் யார் முன் வராங்க, அவங்க இது தடுக்கிறதுக்கு முதல் தகவல் சொல்லணும். தகவல் சொன்னால் நம்ம அதிகாரிகள் போய் தடுக்கலாம். இல்லைன்னா அவங்க முன் வந்து யார் ஒருத்தர் கொடுக்கறதுக்கு வராருன்னு தடை பண்ணுறதுக்கு, அதுவும் முயற்சி பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஊரில் ஆரம்பித்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ அதே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 16,000 20,000 குக்கிராமத்தில் சேர்த்து வச்சிங்கன்னா 10 பேர்னா அதே 2 லட்சம் படை, அது பெரிய படை இருக்கும். இது மாதிரி ஒரு மூவ்மெண்ட் ஒரு இது வந்துச்சுன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கே, இந்த தரம் கொடுக்குறது ரொம்ப யார் முயற்சி பண்ணாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொடுக்க. நம்ம தடை பண்ணுறதுக்கு உறுதியாக இருக்கும். டெஃபினட்டாக நம்ம தடை பண்ணுவோம். அந்த பணம் விநியோகம் பண்ணுறது எனக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் இருக்கலாம், விழிப்புணர்ச்சியும் இருக்கலாம், பொதுமக்கள் சார்பாக முன் வந்து தடை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் எனக்கு தெரியுது. அது இல்லாமல் ஐடியும் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாலே நீங்கள் அதை ஜிபிஎஸ் டேக் பண்ணியிருக்கோம், உடனுக்குடன் அதை அனுப்பிச்சிடும். உங்கள் ஃபோன் நம்பர் யாருக்கு தெரியாது. நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பிச்சாலே உங்கள் ஃபோன் நம்பர் மறைச்சி வச்சுருக்கோம். அந்த தகவல் அடிப்படையில் மட்டும் நிறைய ஆக்ஷன் எடுப்போம். ஸோ நிறைய முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். ஐ எம் கான்ஃபிடென்ட் தட் வில் பி ஏபிள் டு ஸ்டாப். நான் இதை தடை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பணம் விநியோகம் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது, எனக்கு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். இல்லை, கண்காணிப்புன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி வந்து சிறு வணிகர்கள் வந்து தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து சிறு வணிகர்கள் வந்து பாதிக்கப்படுறான்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 20 கோடிக்கு மேலே வந்து கைப்பற்றிருக்கதா நீங்கள் சொல்ல வர்றீங்க. இது வரைக்கும் வந்து இந்த பணம் யாருடையது அப்படிங்கிற தகவல் சொல்லவே இல்லை. எந்த அரசியல் கட்சிகளிடமோ அந்த தலைவரிடமோ அல்லது அதனுடைய தொண்டரிடமோ வந்து இது வரைக்கும் வந்து பணம் கைப்பற்றியதாக செய்திகளே இல்லை. இதை எப்படி எடுத்துக்கிறது? 20 கோடிக்கு மேலே வந்து நீங்கள் கைப்பற்றிருக்கிறதா சொல்கிறீங்க. இது யாருடைய பணம்? சரி, நீங்கள் ஒரு 10 லட்சம் கொண்டு போகிறீங்க, உங்ககிட்ட எதுவும் ஆவணமும் இல்லை, நம்ம எப்படி முடிவு பண்ணுறத? நீங்கள் சரியான வழியில் பணம் வந்ததா, எதுக்கு பயன்படுத்த போகிறீங்க? அதனால நீங்கன்னா இது சொல்றது ரொம்ப ஈஸி. தட் இதெல்லாம் யார் அரசியல்வாதி பணம் இருக்கா இல்லையா, பட் அரசியல்வாதி பணம் இல்லை, அது ஆதரத்துக்கு என்ன, அதை பண்ணுறதுக்கு என்ன? அதனால நம்ம 2 பண்ணோம். இந்த தரம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பணம் கைப்பற்றிருக்கோம் அது சொல்கிறது இல்லை, நம்ம எவ்வளோ பணம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம்னு பார்க்குறோம். எதுக்குன்னா அது வேற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம், 24 மணி நேரத்துக்குள்ளே நீ பணம் திருப்பி கொடுத்துக்கணும். கைப்பற்றிய பணத்தை திருப்பி சரியா இருந்தனா 24 மணி நேரம் அது ஆவணங்கள் இருந்தால். அது மட்டும் இல்லை, ஆவணங்கள்லாம் இப்போ நிறைய பேர் என்கிட்ட வணிகர் வந்துட்டு எந்த ஆவணங்கள் உறுதிப்படுங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன், நான் உறுதிப்படுத்தா உங்களுக்கு தான் பிரச்சனை. அப்போ இந்த ஆவணங்கள் இல்லை, அந்த ஆவணங்கள் இல்லைன்னு இது உங்கள் பட்டியலில் இது பேர் இல்லை. நீங்கள் என்ன இந்த 2 காட்டுங்க. இங்கே பணம் எங்கேருந்து வந்தது, உங்கள் சொந்த பணமா, கடையிலேருந்து வந்ததா, பேங்க்லேருந்து எடுத்தீங்க, அது ஆவணங்கள். அப்போ தேர்தலுக்கு பயன்படுத்த போகிறதில்ல, அதை உறுதிப்படுத்துங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், வீட்டில் கல்யாணம் பத்திரிகை பொருள் வாங்குறதுக்கு போகிறேன், இல்லைன்னா மார்க்கெட்டு வாங்குறதுக்கு போகிறேன், அதை உறுதிப்படுத்துங்க, பணம் திருப்பி கொடுத்துரும். இல்லை, பேங்க்லேருந்து ஒரு பணம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 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 தன்னுடைய கரண்ட் அக்கௌண்ட்லையோ SBI அக்கௌண்ட்லையோ ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ பணத்தை எடுத்து கூட வெளில போனால் கூட பேங்க்லேருந்து எந்த ஆதாரமும் கொடுக்கறதில்ல. அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எந்த ஆதாரமும் கொடுக்கறதில்ல. அப்படி இருக்க பட்சத்தில் எப்படி அதை வந்து நாங்கள் வெளியில் கொண்டு வர்றது, எந்த மாதிரி ஆதாரத்தை காமிக்கிறது அதிகாரிகளிடம்? இது பேங்க்லேருந்து பணம் வெளியே எடுத்தாலும் நீங்கள் செல்ஃப் செக் போட்டு கொடுத்துருப்பீங்க, இல்லைன்னா பாஸ்புக் இருக்கும், அதில் ட்ரா பண்ணியிருக்கோம். அந்த பணத்தில் பெரிய பிரச்சனையும் வராது, அவங்க ஈஸியாக ஆதாரங்கள் கொடுத்துருவாங்க. பிரச்சனை வர்றது சில யார் சிரமப்படாங்கன்னா, ஒரு கடை இருக்குது, ஒரு கடை நடத்துறீங்க, ஒரு மளிகை கடை நடத்துறீங்க, அதில் ஒரு டெய்லி கலெக்ஷன் 1 லேக் ஆயிடுச்சு. அதை பிடிச்சிட்டேன்னா அவங்க போய் பாவம் அது சீட்டெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. ஏதோ ரசீது எல்லாம் இங்கே இருக்கும், 1 லட்ச ரூபாய்க்கு இங்கே ரசீது வச்சுருப்பேன். மளிகை கடையில் பார்த்தீங்கன்னா அவங்களும் கஷ்டப்படக்கூடாதுன்னு அதுக்கு என்ன சொல்லியிருக்கான், இவர் தேர்தலுக்கு பயன்படுத்துகிறாரா இல்லையா, அதுக்கு ஒரு ஆதாரம் இல்லைன்னா திருப்பி பணம் கொடுத்துருங்க. ஸோ அது நம்ம அதனால்தான் இதுவரை நம்ம கடந்த தேர்தலில் பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய பணம் கைப்பட்டாங்க, எவ்வளோ பணம் திருப்பி கொடுத்தாங்கன்னு யார் பேசினாங்களா? ஃபர்ஸ்ட் டைம் முதல் தடவை தான் நம்ம எவ்வளோ பணம் திருப்பி கொடுத்துருக்கோம், 24 மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ திருப்பி கொடுத்துருக்கோம் பேசலாம். அந்த செய்தி வருது சொல்கிறீங்க, நீங்கள் தேர்தல் கமிஷன் சொல்கிறீங்க. சமீபத்தில் விருத்தாசல் நடந்த வந்து அதிமுக பொதுக்கூட்டத்தில் 2 பேர் பலியாயிருக்கிறாங்க. இதன் மேல் வந்து எந்த மாதிரியான நடவடிக்கை வந்து தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள போகுது? ஓட்டு பதிவுக்கு வந்து வாக்காளர் அடையாள அட்டை வேணும்னு சொன்னீங்க, அப்போ மறுபடியும் அது கலர் அட்டையை மாற்றணும்னு சொன்னீங்க, இப்போ பூத் ஸ்லிப் இருந்தாலே போதுன்னு சொல்கிறீங்க. அப்போ வாக்காளர் அடையாள அட்டை எதற்கு? எல்லா மாநிலத்துக்கு போகும்போது நம்ம தமிழ்நாட்டு மேலே ஒரு கருப்பு புள்ளியாக இருந்துட்டு இருக்கேன், ஒரு பேட் ஸ்பாட்டாக இருந்துட்டு இருக்கேன்.
இப்போ வந்து ஒரு சிறு வணிகர்கள் அந்த மாதிரியான ஆட்கள் வந்து இன்னைக்கு தொடர்ந்த குற்றச்சாட்டு சொல்றாங்க. அரசியல்வாதிகளிடம் வந்து இது வரைக்கும் நீங்க வந்து பணத்தை கைப்பற்றி இருக்கிறீங்களா இந்த மாதிரியான முறையில? இல்லை இப்போ இருக்கிறது நம்மகிட்ட 5 கோடி பணம் இருக்கு. அவங்க எந்த ஆதாரமும் இல்லாமல் அவங்க கொடுக்க முடியல. பட் பொருள் நிறைய கைப்பற்றிருக்கோம். இது செக் பண்ணுறதுனால நிறைய ஹெல்மெட்டு, கொலுசு என்னென்ன அவங்க அவங்க கடந்த அவங்க தலைவர் பணம் அவங்க எடுத்துகிட்டு போயாங்க. அவங்க கைப்பற்றிருக்கோம். எஃப்ஐஆரும் போட்டிருக்கோம். இல்ல இந்த மாதிரியான இலவச பொருட்கள் கொடுக்கும்பொழுது எப்படி அதை வந்து எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறீங்க? இலவச பொருட்கள் கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. இலவச பொருட்கள் வந்து ஏதாவது சில்வர்லையோ அதாவது கம்மலோ ஒரு மூக்குத்தி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இல்லை கொலுசு தர்றதா கூட வந்து வாட்ச் தர்றதா கூட தகவல் வந்துட்டே தான் இருக்குது. கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி தடுக்கிறீங்க? கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறது அவ்வளோ சரி இருக்காது. பிகாஸ் நமக்கு வந்த தகவல் ஒவ்வொரு என்கொயரி பண்ணி நிறைய கைப்பற்றிருக்கோம். ஹெல்மெட் இருந்தாலும், கொலுசு இருந்தாலும், செல்ஃபோன் இருந்தாலும் ஏதோ உடனே நம்ம ஆக்ஷன் பண்ணணும். அண்ட் இது என்ன ஒரு இதை பிரைபரி டு ஓட்டர் சொல்லக்கூடிய அது ஓட்டருக்கு லஞ்சம் கொடுக்குறது அது ஒரு பெரிய குற்றம். அது ஐபிசியில் உடனுக்குடன் கேஸ் போட்டு அதுக்கு மேலே உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ டெஃபினட்டாக நம்ம ஆக்ஷன் எடுக்கிறோம். நிறைய கேஸ் போட்டிருக்கோம். 200க்கு மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். ரெண்டாவது இப்போ ஒவ்வொரு மாவட்டத்தில் தேர்தல் ஆணையம் ஒரு இன்கம் டேக்ஸ்க்கு ஒரு தனி படையை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த படையோட என்னன்னா இங்கே கேஷ் அதிகமாக ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அது அவங்க இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணி அவங்க அதை ரேட் பண்ணி அதுவும் கைப்பற்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் அவ்வளோ அதிகமாக கேஷ் வீட்டில் வச்சுருந்தீங்க, எங்கே வச்சிங்க, டெஃபினட்டாக தேமே லேண்ட் அவங்க வீட்டுக்கு இப்போ வேணாலும் வரலாம். இப்போது சமீபத்தில் விருத்தாசலம் நடந்த வந்து அதிமுக பொதுக்கூட்டத்தில் 2 பேர் பலியாயிருக்கிறாங்க. இதன் மேல் வந்து எந்த மாதிரியான நடவடிக்கை வந்து தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள போகுது? இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க? இல்லை இது அந்த கேஸில் பேப்பரில் வந்தது. இது பேசிக்கலி இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும்போது அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ் இன்கொயரி பண்ணிவிட்டு அது ரீசன் என்னன்னா அதை முடிவு பண்ணிவிட்டு ஒரு ஆக்ட் பண்ண தட் இஸ் நார்மல் முறை. ஸோ இந்த கேஸ்லேயும் அந்த போலீஸ் இன்கொயரி பண்ணிவிட்டு தே ஹேவ் டு டேக் அப்ரோப்ரியேட் ஆக்ஷன். அதில் அது இப்போ ஒவ்வொரு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய இருக்குது. தேர்தல் நடத்துறதுக்கு என்ன தேர்தல் ஆணையம் ஒரு கடமைன்னா தேர்தல் ஒழுங்காக நடத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணோம். நடத்துது ஒவ்வொரு தேர்தல் ஆணையம் கவர்மெண்ட் நடத்துது இல்லை. இது ஒரு வித்தியாசமாக நான் சொல்ல போகிறேன். தட் இதை தேர்தல் ஆணையத்தோட என்ன கடமைன்னா தேர்தல் ஒழுங்காக நடத்தணும். ஆனால் கவர்மெண்ட் நடத்துது தேர்தல் ஆணைய பொறுப்பு இல்லை. கவர்மெண்ட் நடத்துது அங்கே மட்டும் இல்லை. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் அவங்க கடமை பண்ணால நமக்கு இதை ஒழுங்காகும். ஒவ்வொரு தொகுதியில் ஒரு வேட்பாளர்கள் பண்ணக்கூடிய செலவினங்களை வந்து எப்படி எடுத்துக்கிறது? ஒரு சிலது பார்த்தீங்கன்னா கட்சி செலவில் சேர்த்துக்கணும்னு சொல்கிறீங்க, சிலது வந்து வேட்பாளர் செலவுன்னு சொல்கிறீங்க. இது எப்படி வந்து பிரிக்கிறது? ரெண்டையுமே தனித்தனியாக எப்படி வந்து வேட்பாளர் செலவு கட்சியினுடைய செலவுன்னு எப்படி பிரிக்கிறது? இல்லை அது ரொம்ப ஈஸி. இப்போ கட்சிக்கு மட்டும் பிரச்சாரம் வேட்பாளர் பேர் சொல்லாமல் அவங்க பேர் எழுதாமல் ஃப்ளெக்ஸ் போர்டு அதில் அங்கே வேட்பாளர் பேர் எந்த மறைமுகமாக நேரடியாக வேட்பாளர் பேர் அந்த பிரச்சாரத்தில் வராமல் இருந்தால் அந்த கட்சி செலவில் போயிடும். எது மறைமுகமாக நேரடியாக வேட்பாளர் பேர் அந்த பிரச்சாரத்தில் வந்தாலே அது வேட்பாளர் செலவில் போயிடும். இல்லை பொதுவாகவே வந்து தேர்தல் ஆணையம் ஒரு இப்போ நிர்ணயித்த தொகை 28 லட்சம் வந்து பட் அதை விட அதிகமாக தான் வந்து செலவு பண்ணுறாங்கன்னு எல்லா கட்சிகளுமே வந்து ஒரு பண்ணுறாங்க. என்ன பெரிய கட்சிகள் எல்லாமே இன்றைக்கி அந்த தாண்டி தான் செலவு பண்ணுறாங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரியாக செலவு பண்ணி வந்து அதனுடைய ஒரு பதவியை ரத்து பண்ணதாக ஏதாவது தகவல் உண்டா? டெஃபினட்டாக நிறைய நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து இப்போ 157 பேர் தேர்தல் கணக்கு செலவு தாக்கல் பண்ணல. அதனால் அவங்களுக்கு தேர்தலில் போட்டியிட்டு தடை பண்ணியிருக்காங்க. மற்ற மாநிலத்திலும் அது டெஃபினட்டாக நடந்திருக்கு. டெஃபினட்டாக இப்போ 28 லட்சம்னா அவங்க கொடுத்த கணக்கோட நம்ம இதை செக் பண்ணி அதை இன்க்ரீஸ் பண்ணால் தான் அது மேலே நோட்டீஸ் கொடுத்து மேல் நடவடிக்கை வாய்ப்பு இருக்கும். அதுதான் இது கண்காணிப்பு. நோட்டீஸ் எத்தனை பேர் வந்திருக்காங்க, உங்கள் கூட்டத்தில் எத்தனை வண்டி வந்துச்சு, எத்தனை பேர் வந்தாங்க, அவங்க சாப்பாடு செலவு என்ன, அதெல்லாம் கணக்கு போட்டு அது 28 லட்சம் மேலே தாண்டிச்சுன்னா டெஃபினட்டாக நடவடிக்கை எடுக்கப்படுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஓட்டுப்பதிவுக்கு வந்து வாக்காளர் அடையாள அட்டை வேணும்னு சொன்னீங்க. அப்போ மறுபடியும் அது கலர் அட்டையை மாற்றணும்னு சொன்னீங்க. இப்போ பூத் ஸ்லிப் இருந்தாலே போதுன்னு சொல்கிறீங்க. அப்போ வாக்காளர் அடையாள அட்டை எதற்கு? வாக்காளர் அடையாள அட்டை இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட். அது என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் உங்களுக்கு ஃபோட்டோ இட் கேன் பி யூஸ் அஸ் ஐடென்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட். முதல்ல இது ஒரு யூனிக் நம்பராக இருந்தது. தட் நமக்கு ஒரு கண்டுபிடிக்கணும்னா இப்போ உங்கள் வாக்காளர் அடையாள அட்டை உங்கள் பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்கா இல்லையா எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏதோ நம்பர் வந்து தான் நீங்கள் சர்ச் பண்ண முடியும், இல்லைன்னா பேர் வச்சு சர்ச் பண்ண முடியும். ஸோ அதனால இது அடையாள அட்டை கிவ்ஸ் ஒரு யூனிக் நம்பர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஐடென்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட். இப்போ ஊடகங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு இதை வந்து தேர்தல் ஆணையம் பிறப்பிச்சிருக்கு? அதாவது கட்டுப்பாடுகள் சொல்லலாம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா பொதுவாக இன்னைக்கு எல்லாரும் வந்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் ஒவ்வொரு டிவி வச்சுட்டு இருக்கிறாங்க. பட் எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க இந்த மாதிரியான
தேர்தல் விளம்பரம் சம்பந்தமா? இல்லை நான் சொல்ல இப்போ எலக்ட்ரானிக் மீடியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சி பிரச்சாரம் பண்ணால் பரவாயில்ல, கட்சி பிரச்சாரம் பண்ணால் அந்த கட்சி கணக்கில் தான் செலவு போயிடும். ஆனால் வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அந்த கணக்கில், வேட்பாளர் கணக்கில் தட் இஸ் ஈவன் இது 2 இருக்கு. அதுனா வாட் இஸ் நோஷனல் அமௌண்ட் அதில் சேர்க்கப்படும். சப்போஸ் ஒரு டிவியில் வச்சுங்க அவங்க வேட்பாளரை பற்றி தினத்தோறும் காலையிலேருந்து சாயந்தரம் பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு அவங்க ரேட் கொடுத்துருக்கீங்க, அட்வர்டைஸ்மெண்ட் ரேட், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரேட் மல்டிப்ளை பண்ணி அதை அவங்க கணக்கில் சேர்த்துரும். ஸோ ஒரு 2 நாள் பிரச்சாரத்தில் அவன் 28 லட்சம் தாண்டிடும். அப்போ டெஃபினட்டாக அவங்களுக்கு நோட்டீஸு அதெல்லாம் வரும், அந்த ஆக்ஷன் எடுக்கும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் எந்த பொலிட்டிக்கல் மீடியா ஹவுசஸ் இருந்தால் அவங்க சோலாங்க பார்ட்டி பிரச்சாரம் பண்ணால் பரவாயில்ல, பட் வேட்பாளர் கேண்டிடேட் பிரச்சாரம் பண்ணால் அந்த என்ன செலவாகுது அது அவங்க அக்கௌண்ட்டில் சேர்க்கப்படும். இப்போ 144 பார்த்தீங்கன்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நிறைய இடங்களில் அந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தீங்க. அந்த மாதிரியான ஒரு நடைமுறை வந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பயன்படுத்த 144 பயன்படுத்த போறீங்களா தமிழகத்தை பொறுத்த வரையில்? இல்லை, நம்ம பயன்படுத்த போகல. என்ன காரணம்? போன தடவை பயன்படுத்துக்கு என்ன காரணம்? இல்லை, இப்போ நம்ம இதை ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டியில் நிறைய வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஒரு நிலை வந்து தேர்தல் கமிஷன் எடுக்குது, அதனால வந்து 144 போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து கடந்த முறையே வந்து சொன்னாங்க எதிர்கட்சி எல்லாருமே. இல்லை, இப்போ 144 போனதை இப்போ இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் 144 போடுறதுக்கு வரலாறுல. பட் மற்ற மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா 144 சாதாரணமாக போடுவாங்க. சாதாரண போட்டு அது யார் இது மாதிரி பயன்படுத்தக்கூடாது அதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ யூபி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக 144 போட்டுருவாங்க இப்போ 20 days 30 days அண்ட் இதை கண்டிஷன் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. ஸோ லாஸ்ட் டைம் அது ஒரு புது முயற்சி கூட இருக்கலாம், பட் அதில் நிறைய கம்ப்ளைண்ட் வரதுனால இந்த தடவை நம்ம அதை யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ அதாவது வாக்குப்பதிவுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தனியார் நிறுவனங்கள் வந்து செயல்படுத்துகிறாங்க, பட் அவங்களாம் ஓட்டு போட முடியறதில்ல, பட் எந்த மாதிரியான நடவடிக்கைகளும் எடுக்கிறது இல்லைன்னு பொதுவாக சொல்கிறாங்க. அந்த மாதிரியான எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறீங்களா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில்? இல்லை, இப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு அவங்களுக்கு இது லீவ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். இதை இந்தியன் சட்டத்தில் அவங்ககிட்ட பேசியிருக்காங்க. சில பேர் எக்ஸாம்ஷன் கேட்டாங்க, அவங்ககிட்ட கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இப்போ எலெக்ஷன் தேர்தல் ஆனால் எங்கே வரும்போது இது ஒரு மால்ஸ், இது ஷாப்பிங் மால்ஸ் இருக்கிறது அவங்க கடை வச்சு அவங்களோட மீட்டிங் நடத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் எல்லாம் சொல்லியிருக்கோம். நம்ம எல்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த தரம் டெஃபினட்டாக லீவ் விடுவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது. அண்ட் நம்ம அதை டெஃபினட்டாக லீவ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். இல்லை, பதற்றமான வாக்குச்சாவடிகள் அப்படிங்கிறது ஏதாவது கண்டறிஞ்சிருக்கீங்களா தமிழகத்தை பொறுத்தவரை வரைக்கும்? பதட்டமான வாக்குச்சாவடி நம்ம மற்ற மாநிலத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது அது மீனிங் வேறு. நமக்கு அவ்வளோ பதட்டமான இருக்கிறதுக்கு மீன்ஸ் அவ்வளோ வாய்ப்பில்லை. நம்ம தமிழ்நாடு டெஃபினட்டாக பீஸ்ஃபுல் ஸ்டேட். இருந்தாலும் பல இன்சிடென்ட்டு கொஞ்சம் கம்ப்ளைண்ட் அடிப்படையில் ஒரு பட்டியல் நம்ம தயாரித்துட்டு இருக்கோம். அந்த இடத்துல கொஞ்சம் கூடுதல் பாதுகாப்பு, வெப் கேமரா அது மாதிரி பயன்படுத்த போகிறோம். வாக்காளர் பட்டியல் என்னைக்கு வந்து வெளியிட போகிறீங்க? புது வாக்காளர் இறுதி பட்டியல், வாக்காளர் இறுதி பட்டியல்? இல்லை, இப்போ இறுதி பட்டியல் ஒன்றும் கிடையாது. இறுதி பட்டியல் நம்ம ஏற்கனவே வெளியிட்டுறோம். அதுக்கப்புறம் யார் யார் முன் வந்தாங்க அவங்க பேர் சேர்க்குறோம். ஸோ ஒரு 1 week முன்னாடி, ஸோ 22ஆம் தேதி நமக்கு ஒரு யார் யார் கடைசியில் ஓட்டு போட போகிறாங்கன்னு தெரியும். ஓகே, அப்போ இந்த தேர்தலில் வந்து புதுசாக ஏதாவது யுத்திகள் கடைபிடிக்கிறீங்களா தேர்தலை பொறுத்தவரையில்? இந்த தேர்தலில் நிறைய இதுவரை இல்லாத அளவுக்கு கடந்த முறை வந்து இன்னும் பண்ணியிருப்பீங்க, புது யுத்திகள் மாதிரி ஏதாவது செய்ய போறீங்களா வருகிற சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில்? இல்லை, இது வர தெரியும். பிகாஸ் இப்போவே நம்ம ஒரு என்ன ஸ்ட்ராட்டஜி முதல்ல ரிவீல் பண்ணால் அதுக்கு எல்லாம் தயாராகிறாங்க. ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் போயிடுது. ஸோ டெஃபினட்டாக நமக்கு 2 தான் மேஜர் சேலஞ்சாக எடுக்கிறோம் இந்த எலெக்ஷனில். 100% ஓட்டு, 100% நேர்மையாக ஓட்டு, பணம் பட்டுவாடா பண்ணுறதை தடை பண்ணுறது. ஸோ அதுக்கு நம்ம நிறைய என்னென்ன முயற்சியும் அதை யுக்திகள் எல்லாம் டெஃபினட்டாக செயல்பட்டு இது தடை பண்ணுறதுக்கு நம்ம டெஃபினட்டாக 100% வெற்றி பெறுவோம்னு சொல்கிறோம். அது தமிழக வாக்காளர்களுக்கு குறிப்பாக புதியதாக வாக்களிக்கிற கோடிக்கணக்கான இளைஞர்கள் வந்து ஓட்டு போட போகிறதா சொல்கிறாங்க தடவை. அந்த வாக்காளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? தைரியமாக முன் வந்து வாக்களிங்க, பணம் வாங்காமல் வாக்களிங்க. ஓட்டு நான் ஒரு ஜெனரலாக இப்போ ஸ்லோகன் வச்சுருக்கேன், போட்டு போகிறோம் ஓட்டு, வாங்க மாட்டோம் நோட்டு. இது மட்டும் நீங்கள் மட்டும் கடைப்பிடிக்க வேண்டாம், எல்லாக்கிட்ட சொல்லி இதே பரவலாக ஆகி ஒரு ஓட் அகேன்ஸ்ட் மணி, ஓட் அகேன்ஸ்ட் நோட்டு ஒரு மூமெண்ட்டாக ஆகணும். எல்லா இந்த தமிழ்நாட்டில் நம்ம எல்லாம் மற்ற மாநிலத்துக்கு போகும்போது நம்ம தமிழ்நாட்டு மேலே ஒரு கருப்பு புள்ளியாக இருந்துகிட்டு இருக்கேன், ஒரு பேட் ஸ்பாட்டாக இருந்துகிட்டு இருக்கேன். தட் எங்கே பார்த்தா தமிழில் நிறைய பணம் கொடுக்குறாங்க, அப்போ நிறைய பணம் எங்கே வருது எல்லாருக்கும் நம்ம பதில் சொல்ல முடியல. அங்கே டெல்லியில் போனாலும் மற்ற மாநிலத்தில் போனால் இந்த எலெக்ஷனில் அந்த பேட் நேம் வி ஷுட் ஒரு ஃபுல்லாக ஒயிட் வாஷ் பண்ணிக்கணும். யார் அது கேள்வி கேட்கக்கூடிய இருக்கக்கூடாது. இல்லை, வாக்களிங்கள்,
நீங்கள் இளைஞர்களுக்கு என்ன சொல்கிறது, நான் மட்டும் சிஇஓ இல்லை, ஒவ்வொருத்தரும் யூஆர் சிஇஓ. நம்ம எல்லா கூட்டி இருந்து சேர்ந்துட்டா நம்ம 100% ஃபேர் எலெக்ஷன் நடத்துக்கு நல்லா வாய்ப்பு இருக்கும். ஸோ தயவு செஞ்சு யூ ஆல்சோ பிகம் எ சிஇஓ. உங்கள் தெருவில் இருந்தாலும், உங்கள் வீட்டில் இருந்தாலும், ஒரு ஊரில் இருந்தாலும், யூ ஆர் ஆல்சோ சிஇஓ. தயவு செஞ்சு ஒழுங்காக எலெக்ஷன் நடத்துறதுக்கு, ஃபேர் எலெக்ஷன் நடத்துறதுக்கு முன் வாருங்கள், நமக்கு உதவி செய்யுங்கள். தங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பதிவு செய்வதற்கு நன்றி. அதாவது ஒரு வெற்றிகரமான ஒரு சட்டமன்ற தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்று எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி. மீண்டும் இன்னொரு வினாமன்றத்தில் இன்னொரு அரசியல் தலைவரோடு முக்கிய பிரமுகர் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.